ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நாம் வீடுகளிலே கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இம்மட்டும் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்தார். ஆண்டவர் இனிமேலும் நடத்த நமக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பிதாவே, இந்த நல்ல மகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் இந்த நாள் மட்டும் ஆண்டவரே எங்களை கண்ணின் கருவலை போல நீ காத்து பாதுகாத்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீ யெகோவா ஈரையாக இருந்தீர். எல்லா தேவைகளையும் நீ சந்தித்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் ஆண்டவரே யெகோவா ராஃபாவாக சுகம் தருகிற தேவனாக இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த நீ போதுமானவராய் இருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முழுமையாக உம்முடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, நீரே நல்ல மெய்ப்பராக எங்களை தொடர்ந்து நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த ஆராதனையிலே தேவ பிரசன்னம் விளங்கட்டும். உம்முடைய வார்த்தை ஆண்டவரே எங்கள் மத்தியிலே வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெப நேரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே செலவிடுகிற இந்த சில மணி நேரங்கள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக, இன்னும் நாங்கள் உம்மோடு நெருங்கி வர, இன்னும் எங்களுடைய வாழ்க்கை சரி செய்யப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு பேசுவீராக, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மறுபடியுமாக நம்ம வீடுகளிலே தேவனை ஆராதிக்கிறதற்காக கூடி வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். worship the Lord in the beauty of his holiness. ஆகவே அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். பரிசுத்தத்தோட, பயத்தோட, நடுக்கத்தோட கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் என்கிற எண்ணத்தோடு தேவனை நாம் இந்த காலை வேளையில் உயர்த்த போகிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்தார், அற்புதமாய் நடத்தினார். அவருக்கு நன்றி செலுத்தி நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி பாட போகிறோம். எல்லாரும் ரெடியாக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பாடல் வரிகளை உணர்ந்து நம்ம அவரை உயர்த்தி உற்சாகமாய் பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உலகால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். உயர்ந்தவரே, சிறந்தவரே என்று தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடலாமா? ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர், நம்முடைய இருதயத்தில் அவருடைய ஒளியை தந்தவர். ஒளி நிறைவே, அருள் நிறைவே, நல்ல வாயார வாழ்க்கை இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பாடி துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே, ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும்
வந்தாரே, அவருடைய அன்பை நினைத்தவர்களாக பாடி உயர்த்த போகிறோம். ஆமென். சொல்றீங்க, உங்க நாமத்தை உயர்த்துகிறது தான் நான் வாழ்றதுக்கான நோக்கம் ஆண்டவரே. இன்னைக்கு ஆண்டவர் ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் அது அவருடைய நாமத்தை உயர்த்த. என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தீரே, எனக்காக பாடுகள் சகித்தீரே, உமக்கே ஆராதனை. சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி சொல்லலாமா? எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை வல்லவரே நல்லவரே. ஆராதனை ஆராதனை அற்புதமே அதிசயமே. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். எல்லாம் சேர்ந்து ஒரு விசை கூட. உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். உந்தன் நாமம் உயர்த்தியே பாடிடுவே உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. நாம் பாவிகளாய் இருந்தோம், துரோகிகளாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். ஆனா ஆண்டவர் கிருபையினாலே அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்டு எடுத்து ராஜாக்களாக ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட பாட போகிறோம். பாவங்கள் அனைத்தையும் சுமந்தீரே, பாரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டீங்களே, சகித்தீரே, உமக்கே ஆராதனை. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அந்த அன்பை நினைத்தவர்களாக, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த பிரிவிலேஜை உணர்ந்தவர்களாக பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே. ஹல்லேலூயா. பாவங்கள் எனக்காய் சுமந்தவரே, உமக்கே ஆராதனை. பாடுகள் எனக்காய் சகித்தவரே, உமக்கே ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி பாடுங்க. பாவங்கள்
ஆண்டவர் விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் இன்னொரு பாடலை பாட போகிறோம். ஐ ஜஸ்ட் கீப் ட்ரஸ்டிங் மை லார்ட் ஆஸ் ஐ வாக் அலாங். நான் உம்மை மாத்திரம் நம்புவேன். வேதத்தில் நம்ம அநேக இடங்களில் அவரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Those who trust in the Lord are like Mount Zion which cannot be shaken but endures forever. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதம் போல் இருப்பார்கள் கர்த்தரை நம்புகிறவர்கள். கர்த்தரை நம்புகிறவர்களோ செழிப்பான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களை காருண்யம் என்னும் கேடயத்தினால் அவர் சூழ்ந்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இந்த காலையில் நம்ம அறிக்கை பண்ணி பாட போகிறோம். ஐ ஜஸ்ட் கீப் ட்ரஸ்டிங் மை லார்ட். நான் உம்மை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. பழைய பாடல் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். நல்லா சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து பாட போகிறோம். ஐ ஜஸ்ட் கீப் ட்ரஸ்டிங் மை லார்ட். I just keep trusting my Lord as I walk along. I just keep trusting my Lord, for He gives me a song. Though the storm clouds darken the sky, or the heavenly plain, I just keep trusting my Lord. He will never fail. Lift your hands and say, He's a faithful friend, such a faithful friend. I can count on Him till the very end. Though the storm clouds darken the sky, or the heavenly plain, I just keep trusting my Lord. He will never fail. Hallelujah. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் வல்லவர். மனதார இருதயத்தின் ஆழத்திலிருந்து தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். ஜீவன் தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவன் தண்ணீர் ஊற்றிலே
சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. பாடலுடைய ஒரு அடி இப்படியாக சொல்லுகிறது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்திலே கொண்டு வந்து வைத்தார். ஹல்லேலூயா. கடந்த 2 மாதமாக எவ்வளவோ நெருக்கங்கள், வியாதியினாலே நெருக்கம், பொருளாதார நெருக்கம், மன கஷ்டம், பண கஷ்டம், பயங்கள், திகில்கள், கொள்ளை நோய், வாதை, எவ்வளவோ நெருக்கத்தில் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இவ்வளவாய் நம்மை விடுவித்திருக்கிறாரே. எத்தனை அன்புள்ள தேவன். ஹல்லேலூயா. பாடலாமா? உண்மையா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நான் கூப்பிட்ட போது நீர் ஓடோடி வந்தீங்களா ஆண்டவரே? ஓ ஜீசஸ். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே. இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து உயிர்த்தெழுந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில அவரை நோக்கி கூப்பிடுவோம். நீரே தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நிஷாதனரலரபோ. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. யெகோவா ஈரே ஆகிய தேவனே, யெகோவா ராஃபாவாகிய தேவனே, யெகோவா ஷம்மாவாகிய தேவனே, நீர் எங்களோடு கூட இருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா மகிமை, கனம், துதி எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரை பார்த்து பாட போற glory to God. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். Before the world was made, பர்வதங்கள் தோன்றும் முன்னும், நீர் பூமியை உருவாக்குவதற்கு முன்பாகவும் நீரே கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் அனாதியாய் இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே glory to God, glory to God. You are the King of kings and the Lord of lords. Sing from the depth of your heart. Hallelujah. Oh Jesus. Before the world was made, before you spoke it to be, you were the King of kings. Yeah, you were, yeah, you were. Now you are reigning still, enthroned above all things. Angels and saints cry out, we join them as we sing glory to God.
lift your name on high. Hallelujah. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லா வாய்களை திறந்து நல்ல கர்த்தரை உயர்த்துங்க. உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையிலே நம்மை நிரப்புவதாக. ஹalleluya. என்ன சூழ்நிலை இருந்தாலும் வறண்ட சூழ்நிலைகள் எல்லாம் செழிப்பான சூழ்நிலையாக மாற்ற முடியும். கசப்பான சூழ்நிலைகள் மதுரமான சூழ்நிலைகளாக மாற முடியும். நம்முடைய துதி அதை செய்யும். ஆண்டவரை நல்ல இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சூழ்நிலைகளை பார்க்காம உயிர்த்தெழுந்த ஆண்டவரே உம்மை நான் உயர்த்துகிறேன். ஆண்டவரே நல்ல காய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. சூழ்நிலைகளை மத்தியில் கர்த்தரை துதிப்போம். ஹalleluya. தேவைகளின் மத்தியில் கர்த்தரை துதிப்போம். அவர் நம்மை அவருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக மாற்றும். ஆண்டவர் நீங்க இருக்கிற இடங்களில் வந்திருக்கிறார். ஏன்னா அவர் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். இந்த காலை வேளையில நல்ல இதயத்தின் ஆழத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். சாவை வென்றவர், உலர்ந்து போன நிலைமைகள், மரித்து போன நிலைமைகள், இனி இவ்வளவுதான் என்று நாம முடிவு கட்டின நிலைமைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க போதுமானவராக இருக்கிறார். நல்ல கரங்களை உயர்த்தி வாய்களை திறந்து ஹalleluya. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். வீடுகள் இருந்தாலும் நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஹalleluya. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவனே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை எங்கள் மத்தியில் நீர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறபடியாலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் மன்னிக்கிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் காப்பாற்றுகிறவராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தனிமையின் நேரத்தில் துணையாளராய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹalleluya. தேவ பிரசன்னம், தேவ மகிமை இருதயத்தை நம்ம இல்லங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் நல்லா 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர். என்னிடத்தில் நன்மை ஒன்றும் இல்லாதிருந்த போதிலும் என்னை நேசித்தவர், தாழ்வில் என்னை நினைத்தவர், என்னுடைய தாழ்வில் எங்களை நினைத்தவர். ஓ ஜீசஸ், நல்ல பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடலின் காரணரே, நல்லவரே என் இயேசுவே, நான் பாடலின் காரணரே.
மன ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீரறிவீர். என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர். சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். துதி உமக்கே, ஞானம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே. Lift your hands and say, all glory and praise and thanks, everything belong to you, Lord. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே, பாடுவேன் ஓசன்னா. சர்வவல்ல மராஜனி உமக்கே மகிமை, மகிமை உண்டாகட்டும். அப்பாவும் நாமும் உயர்த்திடுவேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி பாடுவேன் ஓசன்னா. We praise you, Lord. மராஜனி உமக்கே மகிமை உண்டாகட்டும். அப்பாவும் நாமும் உயர்த்திடுவேன். ஒரே ஒரு ஸ்டான்ஸா மாத்திர பாடி ஆண்டவரை ஆராதித்து முடிக்க போகிறோம். என் நேசரே, என்னில் எத்தனை அன்பு கூர்ந்தீர். எந்தன் பாவத்தை நீக்க உம்மை பலியாக தந்தீரையா. நான் உம்முடைய அன்பிற்கு பாத்திரன் அல்ல, ஆனால் உம்முடைய மிகுந்த விலையேற பெற்ற கிருபையின்படி எனக்கு இறங்கினீங்களே, என் பாவத்தை மன்னித்தீங்களே. எத்தனை பேர் உண்மையா என்னோடு கூட சேர்ந்து சொல்ல முடியும்? Oh, Jesus, என் நேசரே, என்னில் எத்தனை அன்பு கூர்ந்தீர். எந்தன் பாவத்தை நீக்கிடவே உம்மை பலியாக ஈந்தீரையா. சேர்ந்து பாடுவோம். என் நேசரே, என்னில் எத்தனை
கர்த்தாவே எங்களுக்கு அல்ல, உம்முடைய சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய கிருபை நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். உம்முடைய கையில உபயோகமான பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் வணைந்து கொள்ளுவீராக. நாங்கள் கடந்து வருகிற எல்லா பாதைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் கைவிடாமல் விட்டு விலகாமல் நீர் எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆராதனையில கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் சீக்கிரத்திலே ஒன்று கூடி ஆண்டவரே நாங்கள் ஆலயத்தில் உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாரும். குற்றங்கள் குறைகள் எல்லாம் மன்னிப்பீராக ராஜா. எங்களுடைய ஆராதனை தூபம் போல சுகந்த வர்க்கமாக உம்முடைய சமூகத்தில் வந்து சேருவதாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்ல ஒரு பாடல் வேலையை கர்த்தர் நமக்கு தந்தார். கர்த்தரை துதிக்க, அவரை ஆராதிக்க ஆண்டவர் தந்த பெரிய ஸ்லாக்கியத்துக்காக நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் துதியின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதியிலே பிரியப்படுகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஸ்தோத்திர பலியிடுகிறவர் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி. எங்களுடைய ஆராதனைகளை கர்த்தர் நீ அங்கீகரித்தபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி, நன்றி, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட சில நிமிடங்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் இம்மட்டும் கேட்டிருக்கிறார். இனிமேலும் அவர் கேட்டு பதில் தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்திற்கு பதில் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஏராளமான ஜெபங்களுக்கு ஏற்கனவே நீ பதில் தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே திருச்சபை விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மேலும் தயவுள்ள கரம் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எஸ்ராவின் மேலே நெகேமியாவின் மேலே இருந்த தேவ கரம் ஆண்டவரே ஒவ்வொரு மேலும் அமர்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாதுகாப்பின் கரம், போஷிக்கிற கரம், ஆசீர்வதிக்கிற கரம் உடைய பிள்ளைகள் மேல் அமர்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த வருஷத்திலே பாதி நாட்களை நாங்கள் முடித்திருக்கிறோம் ஆண்டவரே. 6 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு இருந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ ஆண்டவரே நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், மரண ஆண்டவரே ஓலங்களை நாங்கள் கேட்டோம் அப்பா. ஆனாலும் கர்த்தர் எங்களை ஆண்டவரே நீர் சுகமாக நீ வைத்திருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல நாங்கள் இருக்கிறது தேவ கிருபையாலே இருக்கிறோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் உம்முடைய கிருபையினாலே நிலைத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. புலம்பல் 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறபடியாக நாங்கள் நிர்மலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில இம்மட்டும் நல்லவராக இருந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடர்ந்து நீ ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரத்தினால் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கடந்த 6 மாதங்கள் எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து ஆண்டவரை தொடர்ந்து எல்லாருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வாதாரங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. புதிய வாசல்கள் திறக்கப்படுவதாக, தடைகள் எல்லாம் மாறுபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வாசிக்கிறபடியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு எந்த நன்மையும் குறைவில்லாதபடிக்கு சகல நன்மைகளையும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆண்டவரை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாக்கியமும் நன்மையும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எல்லாருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தருவீராக. எல்லா பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி நீ பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இம்மட்டும் சுகம் தருத்த ஆண்டவரே அநேக பலவீனமான நேரத்தில் நாங்கள் இருந்த பொழுதிலும் ஆண்டவரே எங்களுக்கு பலனையும் சுகத்தையும் தந்த ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நீ சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய காயப்பட்ட கரத்தை ஆண்டவரை இப்பொழுது சுகவீனமாக இருக்கிற எல்லாரும் மேல வைத்து அவர்களையும் கர்த்தர் தொட்டு சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. விசுவாச குடும்பங்களிலே பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உறவினர்களுக்காக, சொந்த பந்தங்களுக்காக ஜெபிக்கிறோம். யாராகிலும் பலவீனமாக இருந்தால் இப்பொழுதே அவருடைய சரீரத்திலே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. தெய்வீக சுகம் வருவதாக. உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் தேவ சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதத்தை சுகத்தை தருவீராக. அற்புதமாக நீ சுகமாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சாட்சிகளை நாங்கள் கேள்விப்பட கர்த்தர் உதவி
செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். குடும்பத்தார் எல்லாரையும் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. ரட்சிக்கப்படாதவர்கள் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ளாக வர, உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இருளின் அதிகாரத்திலிருந்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலையாக்கி ஒளியின் ராஜ்யத்திற்குள்ளாக நீ கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா குடும்பங்களில் சமாதானம் உண்டாயிருக்கட்டும், சந்தோஷம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் நாங்கள் உம்மோடு இன்னும் அதிகமாக நெருங்கி வர, இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் தேட ஆண்டவர் இந்த நாட்களில் நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பின்மாற்றங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. விசுவாச குறைவுகளை கர்த்தர் எடுத்து போடுவீராக. இன்னும் நாங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்க, இன்னும் ஆண்டவரை பரிசுத்தத்தில் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்க ஆண்டவர் எங்களுக்கு நீ கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை ஆண்டவரை ஆவிக்குரிய ஜீவித்தில் வளரட்டும். சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். சபையிலே ஆண்டவரை பக்தி விருத்தி உண்டாகட்டும். சபையிலே ஒவ்வொரு விசுவாசி குடும்பத்துக்குள்ளாக தேவ பயம் உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் செட்டையின் மறைவிலே வைத்து ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக தேவ பிள்ளைகளுடைய ஜெபங்கள்லாம் கேட்டு கடந்த நாட்களில் ஆண்டவரே இந்த கொரோனா பாதிப்புகள் குறைந்து வர ஆண்டவர் உதவி செய்தபடினாலும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எல்லாம் ஆண்டவரை இயல்பு நிலைக்கு திரும்ப உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா வேலை ஸ்தலங்களும் திறக்கப்படட்டும், கல்லூரிகள் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படட்டும், ஆலயங்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. பூட்டி கிடக்கிற மூடப்பட்டிருக்கிற எல்லா காரியங்களும் திறக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்வார்களாக. தேசத்தின் ஜனங்கள் ஆண்டவரே உம் பக்கமாக திரும்புவார்களாக. ஒன்றான மெய்தேவனாக இயேசு கிறிஸ்துவை இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, எல்லா மிஷனரிகளுக்காக, போதர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சுவிசேஷர்களுக்காக ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் அநேகர் மரித்து போனாங்கப்பா. அவங்க குடும்பத்துக்கு தேவையான ஆறுதலை ஆண்டவர் தருவீராக. ஆண்டவரே இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கான ஆண்டவரே கிருபைகளை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, இனிமேலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்காதபடிக்கு எல்லா தேவ ஊழியர்களுக்கும் தேவையான பாதுகாப்பையும் சுகத்தை ஆண்டவரை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா அரசாங்க தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மத்தியிலும் ஆண்டவரே மாநிலத்திலும் ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேச தலைவர்கள் மேலே தேவ கரம் இருக்கட்டும், தேவ ஞானம் இறங்கட்டும். சரியான திட்டங்களை அவர்கள் கொண்டு வர ஆண்டவரே மக்களுக்கு பணியாற்ற ஆண்டவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேசம் கர்த்தர் வசமாக திரும்பப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஜெபங்களையும் கேட்டு நீ அப்படியே நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. என்ன சில நாட்களை நாங்கள் புதிய மாத்துக்களாக சொல்ல போகிறோம் ஆண்டவரே. இந்த 6 மாதங்கள் எங்களோடு இருந்த ஆண்டவர் வரப்போகிற நாட்களில் உம்முடைய கிருபையும் நன்மை எங்களை தொடரட்டும். அதிகமாக நாங்கள் ஜெபிக்கவும் உம்மை தேடவும் கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயத்தில் நாங்கள் மறுபடியும் சீக்கிரத்தில் கூடி வருவதற்கான வாய்ப்புகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3வது அலை என்று சொல்கிறார்கள், இன்னும் புதிய வகை கொரோனா என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். டெல்டா பிளஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆண்டவரே. அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வராதபடிக்கு எல்லா அற்றியும் ஆண்டவரே நீ தடை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தேசத்துக்கு மக்களுக்கு ஆண்டவர் நீ மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாம மகிமைப்படுவதாக. தொடர்ந்து எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பாத்திர நீரே, யுதாவின் ராஜ சிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பலன் ஞானம் மகிமையின் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திர நீரே. பாவமானீரே எம்மை நீதியாக்கிட, சாபமானீரே எங்கள் சாபம் போக்கிட, சாயமானீரே எங்கள் நோக திருத்திட, ஏழையானீரே எங்களை விடுவிட.
தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை நித்தம் காக்கும் நல்ல தேவனே, நீர் என்றும் என்ன நல்ல மேய்ப்பர். என் ஆயுள் தாழ்ச்சி அடையேனே. அமர்ந்த தண்ணீர் பசும் புல்வெளியில் என்னை நித்தம் காக்கும் நல்ல தேவனே. அறிவு முன்னாக பந்தி ஆயத்தம் செய்தீர். தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர். ஜீவனாளெல்லாம் என்னை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். மகிமை உண்டாக பந்தி ஆயத்தம் செய்தீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்தீர். ஜீவனாளெல்லாம் என்னை கிருபை தொடருமே. நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலே கொடுப்பதை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் நம்மோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வேதத்தை திறந்து நாம் வாசிக்கும் போதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். நாம் அவரை போல மாற வேண்டும் என்பதே நம்மை குறித்த அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆகவே இந்த நாள் காலையிலும் கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திரும்புவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலிருந்து நான் உங்களோடு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்டியன் பிரையாரிட்டிஸ், கிறிஸ்தவ வாழ்வின் முன்னுரிமைகள் என்கிற தலைப்பிலே சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த மத்தேயு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பலமுறை முதலாவது என்கிற வார்த்தை வருகிறது. முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பல இடங்களில் வந்தாலும் 3 காரியங்களை மாத்திரம் இன்றைக்கு முக்கியத்துவப்படுத்தி நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் விரும்புகிற காரியத்தை நாம் செய்யும் பொழுது தேவன் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை என்னோடு கூட நீங்கள் திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அங்கே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவது என்கிற அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்துகிறதை நம்ம பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன். மத்தேயு 6:33. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Seek ye first the kingdom of God. First seek the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய மலை பிரசங்கத்திலே அவர் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அநேக தேவ ராஜ்யத்தின் கொள்கைகளை குறித்து அங்கே இயேசு பேசுவதை நாம் அறிந்திருக்கிறோம். அங்கே முக்கியமான ஒரு பகுதியிலே ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த சூழ்நிலை அவர் சொல்கிறார் என்று சொன்னால், இன்னைக்கு அநேக ஜனங்கள் பலவிதமான காரியங்களுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க அங்கே வாசிக்கும் பொழுது 24ஆம் வசனத்திலிருந்தே நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே மக்கள் பல காரியங்களுக்காக கவலைப்படுகிறார்கள். குறிப்பாக 3 காரியங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று சொல்லி ஜனங்கள் கவலைப்படுகிறார்களாம். அதை குறித்து சொல்லும் பொழுது இப்படியாக சொல்கிறார்கள், ட்ரினிட்டி ஆஃப் கேர்ஸ், கவலைகளின் திருத்துவம் என்று சொல்லி அதை குறித்து சொல்லப்படுகிறது. பாருங்க, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எங்கே தங்குவோம், இப்படிதான் இன்றைக்கு சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்து மக்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவேதான் இந்த இடத்திலே 3 முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். மத்தேயு 6:25, 31ஆம் வசனத்திலே, 34ஆம் வசனத்திலே 3 முறை இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, கவலைப்படாதிருங்கள், அதை குறித்து கவலைப்படாதிருங்கள், உங்களுடைய சரீரத்துக்கு அடுத்த காரியத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், இதெல்லாவற்றையும் உங்களுடைய ஆண்டவர் தருவார், பரமபிதா உங்களுக்கு தருவார் என்று சொல்லி அங்கே இயேசு போதிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் நாம் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களை குறித்தே நாம் எதுவும் செய்யக்கூடாதா அப்படி என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை குறித்து நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். Jesus never denied or despised the needs of the body. ஆண்டவர் என்ன அங்க சொல்றாருன்னு சொன்னா, we should not become more engrossed or obsessed or preoccupied with the material comforts of this life. இந்த உலகத்தில் உள்ள சரீரத்துக்கு அடுத்த பூமிக்கு அடுத்த காரியங்களை நீங்கள் மூழ்கி போயிடக்கூடாது, அதே குறித்து சிந்தித்துக் கொண்டு இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆனால் தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் முதலாவது, இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவராக இயேசு அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுதல் என்றால் என்ன, அதை குறித்து தான் இன்றைக்கு முதலாவது நம்ம பார்க்க போகிறோம்.
முதலாவது தேவ ராஜ்யம் என்று சொன்னால், ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், இந்த ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு தேவை. So primarily it means we are to seek the salvation because it is of greater value than all the world's riches. இந்த உலகத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்தை காட்டிலும் இந்த ஆத்ம மீட்பு விலையேற பெற்றதாக இருக்கிறது, முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நாம் பிரஜைகளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ரட்சிப்பின் அனுபவம் முதலாவது நமக்கு தேவை. ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆகவேதான் இயேசு சொன்னார், மத்தேயு 16:26 நீங்கள் வாசிக்கும் பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் இந்த உலகத்தினுடைய எல்லா சௌகரியங்களும், பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு எல்லாம் இந்த உலகத்திலே மனிதனுக்கு இருந்தாலும் அவனுடைய ஜீவன், அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகுமானால் அவனுக்கு லாபம் என்ன என்று ஆண்டவர் கேட்டார். ஆத்ம ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை தேட வேண்டும், அதை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவரை நாம் தேடுகிறோம்? இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோமா? இந்த ரட்சிப்பு நம்முடைய உங்களுடைய வாழ்க்கையில சொந்தமாக இருக்கிறதா? இந்த ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக நாம் மாறி இருக்கிறோமா? சற்று யோசித்து பாருங்க. அது மாத்திரமல்ல, தேவ ராஜ்யத்தை தேடுவது அப்படி என்று சொன்னால் இந்த ராஜ்யத்தினுடைய ராஜாவை தேட வேண்டும், ராஜ்ய சமூகத்தை நாம் தேட வேண்டும். சீக்கிங் த கிங், நம்முடைய ராஜாவை தேட வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும், தேவ சமூகத்தில் அமர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வேத வாசிப்பு, ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். இன்னைக்கு பல காரியங்களுக்கு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஜெபத்திற்கு நேரம் இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில வேத வாசிப்புக்கு நேரம் இருக்கிறதா? இந்த லாக்டவுன்ல எத்தனையோ மணி நேரங்களை கர்த்தர் நமக்கு தந்தார். இந்த நேரங்களை எப்படி நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? எப்படி நாம் செலவழித்தோம்? இனிமேலும் எப்படி நம்முடைய நேரங்களை செலவழிக்க போகிறோம்? நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதில் நாம் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறோமா என்பதை நாம் அறிய முடியும். ஜெபிப்பதும் வேத வாசிப்பதிலும் உங்கள் வாழ்க்கையிலே முன்னுரிமை அளிக்க வேண்டும். ராஜாவை தேடுதல் என்றால் என்ன? தேடுதல் என்றால் அவருடைய ஆளுகைக்கு நம்மை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். Seeking God means acknowledging His lordship in every area of our lives. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆளுகைக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணிக்க வேண்டும். என்று தனிப்பட்ட வாழ்க்கையில நீர்தான் ராஜா ஆண்டவரே, என்னுடைய பணத்திற்கு நீர்தான் ராஜா, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர்தான் ராஜா என்று சொல்லி ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய ஆளுகையை, அவருடைய தலைமைத்துவத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். நாம் சுயமாக காரியங்களை செய்வதல்ல, இந்த ராஜாவின் ஆலோசனையை கேட்டு நாம் செய்ய வேண்டும். அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணித்திருப்பதுதான் தேவ ராஜ்யத்தை தேடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சீக்கிங் த ரைச்சியஸ்னஸ், தேவனுடைய நீதியை தேட வேண்டும். இந்த வேத வசனம் தான் நமக்கு நீதியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய வசனங்கள், இதன்படி வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்க்கை, லிவிங் இன் ஒபீடியன்ஸ் டு த வேர்ட் ஆஃப் காட். தேவ நீதி, நியாயங்கள், நியமனங்கள் எல்லாம் அந்த வசனத்தில் இருக்கிறது. வேதாகமத்தை திறந்து வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதன்படி வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, முதலாவது தேவ ராஜ்யம் என்று சொன்னால் இந்த ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்காக, இந்த ராஜ்யத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? We have to share the good news of the kingdom. இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை நாம் பிரசங்கிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்க வேண்டும். இந்த ராஜ்யத்தின் நற்செய்தி எல்லா ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த ராஜ்யத்தின் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமா? நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தை, நாம் பெற்ற அந்த ரட்சிப்பை, நாம் பெற்ற ஆசீர்வாதங்களை குறித்து மற்றவர்களுக்கு நாம் அறிவிக்கிறோமா? அதுதான் தேவ ராஜ்யத்தையும் அது நீதியும் தேடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. முதலாவது தேவ ராஜ்யம், முதலாவது தேவ நீதி, முதலாவது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, அந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, அதுல ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். All these things shall be added unto you. All the things that are needed for you, the basic necessities of life. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார். நம்ம அதுதான் ரொம்ப கவனமாக கவனிக்கிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த வசனத்துல முதல் பகுதியை விட்டுறோம். இதெல்லாம் கூட கொடுக்கப்படும், இதெல்லாம் கூட கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் என்பது அவர் செய்கிற காரியம், அவர் கொடுக்கிறார். ஆனா நம் செய்ய வேண்டியது என்னது? அங்க போட்டிருக்கு, தேடுங்கள் என்கிற வார்த்தை தான் முக்கியம். தேடுங்கள். நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ராஜ்யத்தின் பிரஜையும் செய்ய வேண்டியது, ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேட வேண்டும், சிந்திக்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் தம்முடைய பங்கை, தம்முடைய வாக்கை நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் நாம் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதி, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், தேடுகிறோமா? சற்று ஆராய்ந்து பாருங்கள். இந்த வருஷத்திலே 6 மாதத்தை நாம் முடிக்க போகிறோம். நாம் எவ்வளவு தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடினோம், ராஜாவின் முகத்தை எவ்வளவாக தேடினோம், ராஜாவினுடைய வார்த்தையை எவ்வளவாக தேடினோம், ராஜாவுடைய நோக்கத்தை நாம் எவ்வளவாக நிறைவேற்றினோம். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே முதலாவது தேவ ராஜ்யத்தை தேட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். God has programmed everything in such a way that everything follows those who follow Christ. ஆண்டவரை நாம் பின்பற்றும் பொழுது மற்ற எல்லா காரியங்களும் நம்மை பின்தொடர்ந்து வரத்தக்கதாக ஆண்டவர் காரியங்களை நியமித்து வைத்திருக்கிறார். வேதம் அங்கே சொல்கிறது, 23ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது முதல் வசனம் சொல்கிறது, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார். இந்த ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில மெய்ப்பராக கொண்டு அந்த மெய்ப்பனுக்கு பின்பாக நாம் சென்று கொண்டிருப்போம் என்று சொன்னால், சங்கீதம் 23:6 சொல்கிறது, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். goodness and mercy shall follow you. அவைகளை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மைகளை, உலக ஆசீர்வாதங்களை நாம் தேடி போக வேண்டியதில்லை. நாம் ராஜாவின் பின்பாக போக வேண்டும், நம்முடைய மெய்ப்பனின் பின்பாக போக வேண்டும். அவருடைய முகத்தை தரிசிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய பின்பாக வருகிறது. they shall follow us. அதுதான் தேவனுடைய நியமனமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாம் உலகத்தின் காரியங்களை தேடி போகிறோம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே எச்சரிக்கிறார். என்ன சொல்றாரு பாருங்க, 32ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள். the Gentiles seek after these things. அந்நியானிகள், தேவனை அறியாத மக்கள் இதெல்லாம் நாடி தேடுகிறார்கள். இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். உங்களை தேடி இதெல்லாம் வரும். அந்நியானிகள் ஏன் தேடுகிறார்கள் நாடி? அந்நியானிகளுக்கு ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள். பணத்துக்கென்றால் ஒரு தெய்வம், ஞானத்துக்கென்றால் ஒரு தெய்வம், சரீர சுகத்துக்கென்றால் ஒரு தெய்வம், விளைச்சலுக்கென்றால் ஒரு தெய்வம், அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு தெய்வத்தையும் அவர்கள் நம்பி இருக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்முடைய தேவைகளை அறிந்த தேவன். தேவனை அறியாத ஜனங்கள் தான் இவைகளுக்கு பின்பாக செல்கிறார்கள். ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள் தேவனையே நோக்கி பார்ப்பார்களே தவிர இந்த உலகத்தின் காரியங்களை நாடி திரிய மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் அவர்களை தேடி வரும் என்று சொல்லி. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு உதாரணம் உண்டு. நீங்கள் இந்த சட்டையை போடும் பொழுது அந்த சட்டையிலே முதல் பட்டனை நீங்கள் சரியாக போட்டால் மற்ற பட்டன்லாம் ஈஸியாக ஒவ்வொன்றாக போட்டு விடலாம். ஆனால் முதல் பட்டனை நீங்கள் தவறாக போட்டுவிட்டால், முதல் பட்டனை 2வது பட்டன் ஓட்டைக்குள்ளாக நீங்கள் சொருவிட்டீர்கள் என்று சொன்னால் அதெல்லாம் கோணலாக மாறிவிடும். மறுபடியும் நீங்கள் கலற்றி சரி செய்ய வேண்டியிருக்கும். தமிழில் ஒரு பழமொழி உண்டு, முதல் கோணல் முற்றும் கோணல் என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது நாம் ஆண்டவரை தேடும் பொழுது பாருங்க, ஆண்டவரை தேடும் பொழுது, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது மற்ற காரியங்கள் எல்லாம் அந்தந்த இடத்திலே வந்து அப்படியே அமரும். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும் என்பதிலே சந்தேகமில்லை. உங்கள் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். தேவனை தேடுகிறீர்களா? தேவனுடைய நீதியை தேடுகிறீர்களா? தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கத்தை தேடுகிறீர்களா? இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் முதலாவது இருக்கிறதா? How do we know if we are truly seeking God's kingdom first? நாம் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதை எப்படி அறிய முடியும்? சில கேள்விகளை கேட்டு பார்க்கலாம். எப்படி? Where do I primarily spend my energies? என்னுடைய பலனை அதிகமாக எதில் செலவழிக்கிறேன் என்பதை நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்று சொல்லி புரியும். நீங்கள் அநேகர் உலகத்தின் காரியங்களுக்கு அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். இந்த சரீர ஆரோக்கியத்திற்காக அதிக நேரம் செலவழிக்கிறார்கள். செலவழிப்பது தவறல்ல, ஆனால் அதிகமான நேரம் அதிலே போய்கொண்டிருக்கும் என்று சொன்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த எட்டர்னல் வேல்யூஸ், நித்தியமான மதிப்பீடுகளுக்கு அடுத்த காரியங்களிலே உங்கள் வாழ்க்கை நேரங்கள் செலவு பண்ணப்படவில்லை என்று சொன்னால் நீங்கள் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடவில்லை என்று சொல்லி அர்த்தம். பணம் பணம் என்று அநேகர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அதில் தான் அநேகருடைய சக்தியும் பலனும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஒத்தாசை வரும் பர்வதமாகி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறீங்களா? ஒத்தாசை பரத்திலும் தான் வரணும். நம்முடைய வேலையிலிருந்தோ நம்முடைய எஜமான் கையிலிருந்தோ நமக்கு ஒத்தாசை அல்ல. நம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வர வேண்டும். பணத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுக்கிறவர் அவர். நீங்கள் அவரை தேடாமல் உலகத்தின் காரியங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? சற்று யோசித்து பாருங்கள். ரெண்டாவது ஒரு கேள்வி, இஸ் ஆல் மை டைம் அண்ட் மணி ஸ்பென்ட் ஆன் குட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் தட் வில் சர்டன்லி பெரிஷ் ஆர் இன் தி சர்வீசஸ் ஆஃப் காட், the results of which live on for eternity?
என்னுடைய நேரமும் பணமும் அழிந்து போகிற காரியத்திற்காக அதிகம் செலவு பண்ணப்படுகிறதா, அல்லது நித்தியமாக நிலைத்திருக்கும் தேவனுடைய பணிகளுக்காக செலவு பண்ணப்படுகிறதா? என்று நேரம் பணம் எதற்காக அதிக நேரம் செலவு பண்ணப்படுகிறது? சற்று யோசித்து பாருங்க. அழிந்து போகிற காரியத்துக்காக நம்முடைய நேரங்கள் செலவு பண்ணப்படுகிறதா? நித்தியமான காரியம் என்ன? வானமும் பூமியை ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. The word of God is eternal, everlasting. இந்த வசனத்தை தேடுகிறோமா? ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவர்கள், ஆத்துமாக்கள் நித்தியமானவர்கள். The souls are eternal. ஆத்துமாக்கள் நித்தியமானவைகள். அதிலே நாம் கவனம் செலுத்துகிறோமா? என்று நேரமும் பணமும் இன்றைக்கு அழிந்து போகிற காரியத்துக்காக அதிகமாக செலவு பண்ணப்படுகிறதா, இல்லாவிட்டால் நித்தியமாக நிலைத்திருக்கும் காரியத்திற்காக செலவு பண்ணப்படுகிறதா? இதெல்லாம் நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவர். God will surely meet all our needs. ஒரு தேவ மனிதன் இப்படியாக சொல்கிறார், God will surely supply all our needs, not our greeds. நம்முடைய பேராசைகள், நாம் விரும்புகிறது எல்லாவற்றையும் ஆண்டவர் தந்து நம்மை கெடுக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர், நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிற கர்த்தர். My God shall supply all your needs என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர் 4:19 சொல்கிறார். அந்த பிலிப்பு பட்டணத்தின் மக்கள் தேவ ராஜ்யத்தின் பணிக்காக அவர்கள் தன்னுடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழித்தார்கள் என்று முந்தின வசனங்களை நாம் வாசிக்கிறோம். ஆகவேதான் அந்த வசனத்தை எங்கே சொல்கிறார், நீங்கள் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறபடினாலே உங்கள் தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லிவிட்டு என்று 2வது குறிப்புகளாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவது என்று சொல்லும் பொழுது இந்த காரியங்களை யோசித்து பாருங்கள். The first hour of every day, ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரங்கள் கர்த்தருக்கு கொடுங்கள். The first day of every week, வாரத்தின் முதல் நாள், 7 நாட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். முதல் நாளை கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை சேவிப்பதற்கு, கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை அதிகமாக ஈடுபடுவதற்கு, ஊழியம் செய்வதற்கு. The first day of every week, the first portion of every income, ஆண்டவர் நமக்கு தந்த வருமானத்திலிருந்து முதல் பகுதியை தேவனுக்காக, தேவ பணிக்காக நீங்கள் கொடுங்கள். The first consideration in every decision, நம்முடைய ஒவ்வொரு தீர்மானத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனை முதலாவது கேளுங்கள். ஆண்டவருடைய ஆலோசனை, எல்லாருடைய ஆலோசனையும் கேட்டுவிட்டு கடைசியாக ஒன்று நிறைவேறவில்லை என்று சொல்லி கர்த்தரை கேட்பதல்ல. The first consideration in every decision, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு ஆலோசனையும் முதலாவது ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேளுங்க. ஒவ்வொரு தீர்மானத்திலும் ஆண்டவருடைய ஆலோசனை கேளுங்க. The first place in your heart, in your life, உங்களுடைய இருதயத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் முதலாவது இடத்தை கர்த்தருக்கு கொடுங்க. Let God be seated in the throne of your heart. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்தில் எப்பொழுதும் அமர்ந்திருப்பாராக. ஃபர்ஸ்ட், முதலாவது தேவ ராஜ்யம், முதலாவது தேவன் என்கிற காரியத்தை மறந்து விடாதீர்கள். ஆண்டவராகிய தேவன் எங்கே சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடும் பொழுது இவளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்ன முதலாவது காரியம் அங்கே நாம் வாசிக்கிறோம் மத்தேயு 6:33. இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முதலாவது என்கிற வார்த்தை எங்கே பயன்படுத்துகிறார்? இதுக்கு முன்பாகவே சில இடங்கள் இருக்கிறது, நான் வரப்போகிறேன். ஆனால் இந்த காரியத்தை நான் முக்கியத்துவப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 23 25 முதல் 28 வரைக்கும் நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களும் மனுஷருக்கும் நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். புறம்பே உள்ளே என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். 26 வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவர் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஃபர்ஸ்ட் clean the inside.
முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று ஆண்டவர் சொல்கிறார். உள்ளான பரிசுத்தத்தை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார். வெளியரங்கமான தோற்றம் அல்ல, உள்ளான பரிசுத்தம் அவசியம் என்பதை அங்கே ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆங்கில இலக்கியத்தில் ஷேக்ஸ்பியர் நூலில் ஒன்று அவர் எழுதுகிறார், man may smile and smile but yet be a villain. ஒரு மனிதன் சிரிச்சு கொண்டே இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அவன் வில்லனா இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பாருங்க, மக்களுடைய வெளி தோற்றத்தை நாம் பார்க்கிறோம், ஆனால் நம்முடைய ஆண்டவர் உள்ளான மனுஷனை, இருதயத்தை பார்க்கிறார். வேதத்தில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, 1 சாமுவேல் 16:7 நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயத்தை பார்க்கிறார். God sees the heart, man sees the outward appearance, but God sees the heart. நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது லூக்கா 16:15 வேதம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் மனுஷர் முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனோ உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். மனுஷருக்குள்ளே மேன்மையாக எண்ணப்படுகிறது, தேவனுக்கு முன்பாக அருவருப்பாக இருக்கிறது. தேவனோ இருதயங்களை அறிந்திருக்கிறார். God sees our heart, God knows our heart. நம்முடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்க வேண்டும், உள்ளான வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். மாயக்காரர்களாக இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்திலே, மத்தேயு 23 அதிகாரத்திலே பல முறை, சுமார் 7 முறை அங்கே ஐயோ ஐயோ என்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார். பாருங்க என்ன சொல்கிறார், யாரை குறித்து சொல்கிறார்? மாயக்காரர்களை குறித்து சொல்கிறார். விபச்சாரக்காரர்கள், விக்கிரகாரர்களை குறித்து ஐயோ என்று சொல்லவில்லை, மாயக்காரர்களை, ஹிப்போக்ரைட்ஸ். ஹிப்போக்ரைட்ஸ் என்ன? வேஷம் போடுகிறவர்கள், நடிக்கிறவர்கள். இவர்களை ஆண்டவர் சாடுகிறார். வெளி தோற்றத்திற்கு அவர்கள் அலங்காரமாக இருக்கிறார்கள், நன்மை செய்கிறது போல இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது போல இருக்கிறது, ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே அவர்கள் மாயத்தினாலும் அசுத்தத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அங்கே ஒரு காரியத்தை இயேசு சொல்றாரு 27 வசனத்தில், அவர்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். They are like whitewashed sepulcher, whitewashed tombs. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை, பார்க்க கல்லறை நல்ல அருமையா இருக்குது, ஆனால் உள்ள அசுத்தங்கள், எலும்புகள், நாற்றங்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் மத்தேயு 15 அதிகாரம் 18 வாசிக்கும் பொழுது வேதம் அங்கே சொல்கிறது, வாயிலிருந்து புறப்படுகிறவர்கள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும், அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், கொலைபாதகங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், பொய் சாட்சிகள், தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இன்வர்ட் பியூரிட்டி, நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், சுத்தமான ஒரு இருதயமாக இருக்க வேண்டும். இருதயம் திருக்குள்ளது, மகா கேடுள்ளது என்று எரேமியா தீர்க்கதரிசி எரேமியா 17 சொல்கிற அறிந்திருக்கிறோம். பாருங்க, உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான பரிசுத்தம் என்றால் என்ன? நீங்கள் மத்தேயு 5 அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய தேவன் பல காரியங்களை சொல்கிறார். என்னவென்றால், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பதே விபச்சாரத்துக்கு சமம் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். 5 அதிகாரம் 28 வசனத்தில் வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு மனிதனை கோபத்தோடு ஒரு காரியத்தை செய்தாலும் அது கொலைக்கு ஒப்பாக இருக்கிறது. கோபித்துக் கொள்கிறவன் 21-22 வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும் கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்று சொல்றாரு. பாருங்க, அந்த பிட்டர்னஸ், கசப்பு, அந்த கோபம், அது நிமித்தமாக வர கோபம் இருக்கிறதே, அதுவே கொலைக்கு ஒப்பாக இருக்கிறது. நீங்கள் கொலையே செய்திருக்க வேண்டாம், ஆனால் உள்ளவே அந்த கொலைக்கான எண்ணங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது கொலைக்கு சமானம். விபச்சாரம் செய்திருக்க வேண்டாம் ஒரு பெண்ணோடு, ஆனால் இச்சை, அந்த பெண்ணை குறித்து தவறான காரியங்களை சிந்தித்திருப்போம் என்று சொன்னால் அதுவே விபச்சாரத்துக்கு சமம் என்று ஆண்டவராகிய இயேசு அங்கே சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கை உள்ளே எப்படி இருக்கிறது? நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணம், நம்முடைய நோக்கம், நம்முடைய நினைவு எப்படி இருக்கிறது? ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்கிறார், for man sin is not just an act, it is an attitude. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் என்பது அது செய்தால்தான், செயலில் தான் இருக்கிறது என்பது அல்ல, அது எண்ணத்திலே இருக்கிறது. அதை குறித்து ஒரு மனிதன் எண்ணம் பொழுதே பாவம் உண்டாகி விடுகிறது. Not only in transgression but in the intention.
மீறுதலில் அல்ல, நோக்கத்தில் இருக்கிறது. நாட் மியர்லி இன் தி வயலேஷன் ஆஃப் லா பட் இன் தி டிஸ்பொசிஷன் ஆஃப் ஹார்ட். சட்டத்தையோ பிரமாணங்களையோ மீறுகிறதுனாலே நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தின் நினைவுகளில் அதை செய்துவிடலாம் என்று நினைக்கும் பொழுதே நாம் பாவம் செய்துவிட்டோம் என்று அங்கே மலை பிரசங்கத்திலே ஆண்டவராக இயேசு அங்கே சொல்கிறார். சற்று யோசித்து பாருங்க, உடைய உள்ளம், நினைவுகள், நோக்கங்கள், எண்ணங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஆகவேதான் சங்கீதக்காரன் 51 சங்கீதம் 6 வசனத்திலே சொல்கிறார், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். ட்ரூத்ஃபுல்னஸ் இன் அவர் இன்வர்ட் பீயிங். உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அதே சங்கீதத்தில் தாவீது இப்படியாக ஜெபிக்கிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், கிரியேட் இன் மீ a clean heart o Lord என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். 139 சங்கீதம் 23 24 தாவீது ஜெபிக்கிறார், தேவனே என்னை ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அநேகருடைய இருதயம் கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிறது. ஆகவே தான் வேதத்தில் வாசிக்கிறோம், இன்றைக்கு பலர் கர்த்தரை உதட்டினால் ஆராதிக்கிறார்கள், ஆனால் இருதயமோ தூரமாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படி இருக்கிறதா? இருதயத்திலே பரிசுத்தம் ரொம்ப முக்கியம். வெளி தோற்றத்துக்கு நீங்கள் பரிசுத்தவான்களை போல காணப்படலாம், வெளி தோற்றத்திலே உங்களுக்கு யாரையும் குற்றம் சாட்ட முடியாது போல இருக்கலாம், ஆனால் முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஆண்டவருடைய கண்கள் உடைய இருதயத்துக்குள்ளாக ஊடுருவி பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயம் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாக பரிசுத்தமுள்ளதாக குற்றமற்றதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மனம் திரும்புதலையும் அப்படியாக தான் எதிர்பார்க்கிறார். யோவேல் 2 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் சொல்லுகிறது, சட்டையல்ல இருதயத்தை கிழித்து மனம் திரும்புங்கள். இருதயத்தின் ஆழத்திலிருந்து மனம் திரும்புங்கள். மேலோட்டமாக என்னை மன்னியும் என்று சொல்வதல்ல, ஆண்டவரே என்னை மன்னிங்க என்று சொல்லி உடைந்த உள்ளத்தோடு இருதயத்தை கிழித்து அவரிடத்தில் திரும்ப வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று யோசித்து பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இன்றைக்கு மாய்மாலக்காரர்களாக கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் மாய்மாலக்காரர்களை பார்த்து ஐயோ என்று சொல்கிறார். அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது எத்தனை முறை ஆண்டவர் சொல்கிறார், சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று, சிந்திப்பது ஒன்று, செயல்படுவது ஒன்று, எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் இன்றைக்கு மாய்மாலத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு ஒரு திறந்த கண்ணாடியை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. 1 பேதுரு 3 அதிகாரம் 3-4 வசனத்திலே பேதுரு இப்படியாக சொல்கிறார், மயிரை பின்னி பொன் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றது. உள்ளான அலங்கரிப்பு, இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறம்பான அலங்கரிப்பு. பெண்களை சற்று யோசித்து பாருங்கள், எவ்வளவு நேரம் ஆடை அலங்காரத்திற்காக செலவழிக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்களும் அப்படி செய்கிறார்கள். வெளிப்பிரகாரமாக அலங்கரிப்பது தவறல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிரசன்டபிளாக இருக்க வேண்டும். அதனால் அதுக்கு அதிகமான நேரத்தை கொடுத்து நம்முடைய கவனமெல்லாம் அதில் இருக்கக்கூடாது. உள்ளான அலங்கரிப்பு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? சாந்தமுள்ள ஆவி இருக்கிறதா? வாலிப தம்பிமா தங்கச்சிமா, உங்க வாழ்க்கையில சாந்தமுள்ள ஆவி இருக்கிறதா? அமைதல் இருக்கிறதா? அடக்கம் இருக்கிறதா? பண்பு இருக்கிறதா? இது ரொம்ப அவசியம் நம்முடைய வாழ்க்கையில. உள்ளான அலங்கரிப்பு, உள்ளான அலங்கரிப்பு. வெளியே நம்ம பயங்கரமாக காட்டிக்கொள்கிறோம், ஆடை அலங்கரிப்புலாம் நல்லதா இருக்கிறது. ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே இன்வர்ட் பியூட்டி, இன்னர் பியூட்டி, உள்ளான அலங்கரிப்பு, அழகு ரொம்ப அவசியம். அதுதான் தேவனுடைய பார்வையிலே விலையேற பெற்றதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஈவாக இந்த நாட்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த வருஷத்தை ஆரம்பித்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ஆண்டவர் நமக்கு கிருபையாக இந்த நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனிமேலும் மாய்மாலக்காரர்களாக இருக்கக்கூடாது. சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று அல்ல. வெளி தோற்றத்துக்கு ஒன்று, உள்ளே இருக்கிற நினைவுகள் வித்தியாசமாக அல்ல. நம்முடைய வாழ்க்கை திறந்த புஸ்தகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய பார்க்கிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். ஆகார் தேவனுக்கு ஒரு பெயரை வைத்தால் அதுதான் மனிதன் தேவனுக்கு கொடுத்த முதலாவது பெயர். வேதம் அங்கே சொல்லுகிறது, ஆதிகாமம் 16:13, நீர் என்னை காண்கிற தேவன், நீர் என்னை காண்கிற தேவன். அநேக நேரத்தில் நாம் அந்த வசனத்தை ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறார், தேவைகளை காண்கிறார் என்றுதான் நாம் அங்கே எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இருதயத்தையும் காண்கிறார்.
நம்முடைய எண்ணங்களை காண்கிறார், நம்முடைய நோக்கங்களை அறிந்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல் ரோயி ஆகிய கர்த்தர், அவருடைய கண்கள் இன்றைக்கு உங்களுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு முன்பாக நாம் எதையும் மறைக்க முடியாது. எபிரேயர் 4:13 சொல்கிறோம், அவருடைய கண்களுக்கு மறைவாக இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. சற்று யோசித்து பாருங்க, உள்ளான பரிசுத்தத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்பிரகாரமான காரியம் அதை ஆண்டவர் பார்த்துக் கொள்வார், அதை நாம் செய்வது அது செகண்டரியாக இருக்கட்டும். ஆனால் உள்ளான மனுஷன், உள்ளான வாழ்க்கை, இருதயம், அது ரொம்ப முக்கியம். ஒரு டம்ளரில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் வெளியே மாத்திரம் கழுவினா போதாது, உள்ளே சுத்தமாக இருக்கிறதா, உள்ளே பரிசுத்தமாக இருக்கிறதா, அதை பார்த்து தான் நாம் ஒரு பொருளையோ ஒரு பாலையோ தண்ணீரையோ அதை ஊற்றுவோம். உள்ளே சரியில்லை என்று சொன்னால் அந்த பாத்திரம் பயனற்ற பாத்திரமாக மாறிவிடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆண்ட உள்ளே பார்க்கிறார். உள்ளே நம்ம சரியில்லை என்று சொன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வந்து தங்காது. உள்ளே நாம் பரிசுத்தமாக இல்லாவிட்டால் வெளியரங்கமாக நீட்டாக தான் இருக்குது, ஆனால் உள்ளே அசுத்தம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், கிருபைகள், நன்மைகள், அபிஷேகம் ஆண்டவர் நம்மளே வைக்க முடியாது. ஆகவே முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இன்வர்ட் பியூரிட்டி, கிளீன் யோர் இன்சைட் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். நாம் பார்த்தோம், முதல் குறிப்பாக முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேட வேண்டும். இரண்டாவது குறிப்பாக நாம் இங்கே பார்த்தோம், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. மூன்றாவதாக வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 23, 24, 23, 24 ஆண்டவராகிய இயேசு இப்படியாக சொல்கிறார், ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு, தமிழில் முன்புன்னு போட்டிருக்கு, இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட், முதலாவது உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. முன்பு இல்லாவிட்டால் முதலாவது உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு உன் காணிக்கையை செலுத்து. ஒரு பிரையாரிட்டி ஆண்டவருங்க சொல்றாரு. நீ காணிக்கை செலுத்த வருகிறது நல்லது, ஆனால் உன் சகோதரனோட உன்னுடைய உறவு சரியில்லாவிட்டால் அதை சரி செய்து வைத்து பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மூன்றாவது என்னுடைய குறிப்பு, ஃபர்ஸ்ட் கெட் ரெக்கன்சைல்டு. முதலாவது உறவுகளை சரி செய். முதலாவது உறவுகளை சரி செய். நம்முடைய வாழ்க்கையிலே உறவுகள் அவசியம். Right relationships are very, very important. God is more concerned about your relationships than your offerings and worship. நம்முடைய ஆராதனை, காணிக்கைகள், பலிகள், ஜபங்கள் இவைகளை பார்க்கிலும் நாம் உறவு எப்படி இருக்கிறது, நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது, தேவனோடுள்ள உறவு எப்படி இருக்கிறது, மனிதனோடுள்ள உறவு எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் அங்கே பார்க்க விரும்புகிறார். முதலாவது ஒப்புரவாக வேண்டும், முதலாவது உறவுகளை சரி செய்ய வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே உறவுகள். உறவு, மனிதனோடுள்ள உறவு எப்படி இருக்கிறது, கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு எப்படி இருக்கிறது, சகோதரர்களுக்குள்ளே உறவு எப்படி இருக்கிறது, விசுவாசிகளுக்குள்ளாக உறவு எப்படி இருக்கிறது, உங்களுடைய நண்பர்களுக்குள்ளாக உறவு எப்படி இருக்கிறது, உறவினர்களுக்குள்ளாக உறவு எப்படி இருக்கிறது. சில நேரத்தில் அவர்கள் நம்மிடத்தில் சரியாகி வராமல் இருக்கலாம், ஆனால் நாம் செய்ய வேண்டியது நாம் செய்ய வேண்டும். நாம் முதலாவது காரியத்தை செய்ய வேண்டும். ஒப்புரவாதற்கான முயற்சிகளை நாம் எடுக்க வேண்டும். சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை நாம் செய்ய முதலாவது முயற்சி எடுக்க வேண்டும் என்று கர்த்தர் அங்கே விரும்புகிறார். வேதம் அங்கே சொல்கிறது, 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, நாம் பார்க்கிற மனிதனிடத்திலே நாம் அன்பு கூறாவிட்டால் நாம் பார்க்காத காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற முடியும்? If you cannot love man whom you can see, how can you love God whom you cannot see? என்று ஆண்டவர் அங்கே யோவான் மூலமாக சொல்ல நம்ம பார்க்கிறோம். I cannot be right with God if I cannot be right with man. நான் மனிதனோடு சரி இல்லை என்று சொன்னால் தேவனோடு சரியா இருக்க முடியாது. தேவனோடு சரியா இருக்கிற ஒரு மனுஷன் மனிதனோடு சரியா இருக்க முயற்சி செய்வான், சரியா இருப்பான். தேவனுடைய பிள்ளைகளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில உறவுகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். சில கேள்விகளை நான் உங்களுக்கு முன்பாக இன்றைக்கு நான் வைக்க விரும்புகிறேன். அந்த கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லும் பொழுதுதான் நம்முடைய உறவுகள் இன்றைக்கு சரியா இருக்கிறதா, இல்லாவிட்டால் உறவுகளிலே பிளவுகள், பிரச்சனைகள், ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கிறதா என்பதை நாம் கண்டறிய முடியும். சில கேள்விகள் உங்களுக்காக, எனக்காகவும். இஸ் there someone whom you have not forgiven in your heart? யாரையாகிலும் இருதயத்திலே நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களா? வாயளவிலே சில காரியங்களை சொல்லியிருக்கலாம், ஆனால் இருதயத்தில் இன்னும் நீங்கள் மன்னியாமல் இருக்கிறீர்களா? சிலரை குறித்து
Is there someone against whom you are holding grudge? யாரை குறித்தும் கசப்பு உங்க இருதயத்தில் இருக்கிறதா? Is there someone whom you are abusing constantly? யாரை குறித்தாகிலும் சிலரை நீங்கள் திட்டிக்கொண்டே இருக்கிறீர்களா? Is there someone whom you are backbiting? யாரை குறித்தாகிலும் அவர்களுக்கு முதுகுக்கு பின்பாக தவறான காரியங்களை இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? Is there someone from whom you have taken something illegally? யாரிடத்திலதா இருந்து அநியாயமாக நீங்கள் பொருளை எடுத்தது உண்டா? சகேயு அந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். Is there someone against whom you are plotting? யாருக்கு விரோதமாக ஆகுது நீங்கள் சதி ஆலோசனைகளை செய்து கொண்டிருக்கிறீர்களா? இவர்களுக்கு விரோதமாக இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி சில திட்டங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்களா விரோதமாக? Is there someone whom you are not able to smile at? சிலரை பார்த்து உங்களால் சிரிக்க முடியலையா? சிலரை முகமுகமாக பார்க்க முடியாமல் இருக்கிறீங்களா? Is there someone whom you are not able to shake hands with? சிலரை பார்த்து சந்தோஷமாக கை கொடுக்க முடியலையா? சில மாய்மாலமா உள்ள கசப்பை வச்சுட்டு கை கொடுக்குற ஆள் இருக்குது. ஆனால் மனப்பூர்வமாக நீங்கள் கை கொடுக்க முடியுதா? சற்று யோசித்து பாருங்க. இதுக்கெல்லாவற்றுக்கும் சரியான பதிலை நீங்கள் கூற வேண்டும். இதனுடைய பதில்தான் நீங்கள் மனிதனோடு சரியான உறவில் இருக்கிறீர்களா என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் காணிக்கை கொடுக்கலாம், ஆராதிக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை அங்கீகரிப்பதில்லை. Worship cannot be detached from our conduct. Worship and conduct, our walk, are inextricably linked. அவைகள் ஒன்றுக்கொன்று பிரிக்க முடியாதபடி இணைந்திருக்கிறது நாம் அறிந்திருக்க வேண்டும். சில வசனங்களை நான் உங்களுக்காக காண்பிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 11 17 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அங்கே சொல்கிறார், உங்களின் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு? உங்க காணிக்கை பலியெல்லாம் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுந்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. 13ஆம் வசனத்தில், இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்மா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்கள் உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபமணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்கள் கைகளை கழுவி சுத்திகரியுங்கள். உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியையின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்வதை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள். பாருங்க, நம்முடைய கான்டாக்ட் அதில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. உறவுகளில் கவனம் செலுத்துங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய பலிகள், காணிக்கைகள், ஜபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும்னே ஆண்டவர் அங்கே சொல்லுற நம்ம பார்க்கிறோம். ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஆண்டவர் அங்கே மக்களை பார்த்து சாடுகிறார். 21 24 வரைக்கும் வாசித்து பாருங்க. ஆமோஸ் 5 21 24, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். பாட்டு பாடுறது, இசை வாசிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிரியமில்லை. நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. நியாயம், நீதி, இதுதான் முக்கியம். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கான்டாக்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்றார். நம்முடைய நடத்தை, அதுக்கப்புறம் தான் நம்முடைய ஆராதனைகள். மீகா 6 முதல் 8 வரைக்கும் வாசித்து பாருங்க. அங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறார்? எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் நான் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கேட்கிறார் என்று அங்கே மீகா தீர்க்கதரிசி சொல்கிறார். இதெல்லாம் எதை குறிக்கிறேன்னு சொன்னால், ஆண்டவர் அங்கே மத்திய 5ஆம் அதிகாரத்தில் 23 24 வாசித்தமே, உன் காணிக்கை நீ செல்வத்திற்கு முன்பாக நீ சரி செய்ய வேண்டியவர்களை சரி செய், ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாகு, உன்னுடைய நடத்தையை முதலாவது சரி பண்ணு, அப்புறமே நீ ஆராதிக்க வரலாம் என்று ஆண்டவர் சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். மன்னிப்பு அவசியம், உறவுகளை சரி செய்வது அவசியம்.
நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். மத்திய 6ஆம் அதிகாரத்தில் அங்கே வேதம் சொல்கிறது 14:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பரமபிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். Not only our offering is unacceptable, our prayers also will not be heard if we have grudges and unforgiveness in our hearts. நம்முடைய இருதயத்திலே மன்னியாமையும் கசப்பும் மாம்ச வைராக்கியம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார், ஜெபங்களை கேட்க மாட்டார், காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை சற்று யோசித்து பார்ப்போம். என்னுடைய வார்த்தையை நான் நிறைவு செய்ய போகிறேன். அருமையானவர்களே, முதலாவது ஒப்புரவாக வேண்டிய இடத்துல ஒப்புரவாகி விட்டுதான் காணிக்கையை கொண்டு செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சரியான உறவுகள் இல்லை, பேச்சுவார்த்தைகள் இல்லை, மாம்ச வைராக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறது. நான் யார் தெரியுமா, அவர்கள் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நிற்கிறோம். நாம் இறங்கி போவதற்கு ஆயத்தமாக இல்லை. ஆண்டவர் நமக்காக பரலோகத்தை விட்டே இறங்கி வந்தாரே. நீங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் தேவனுடைய கிருபை அல்லவா? இன்றைக்கு நாம் சுவாசிக்கிறோம், இன்றைக்கு நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய கிருபை அல்லவா? ஒரு படி தாழ்ந்து போனால் என்ன, விட்டு கொடுத்து போனால் என்ன? ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். நீ அந்த பக்கம் போனால் இந்த பக்கம் போறேன்னு சொல்றாரு. வாக்குவாதம் பண்ணுவதற்கு அவர் ஆயத்தமாக இல்லை, அவர் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருப்போம், மன்னிப்பு கேட்க ஆயத்தமாக இருப்போம், மன்னிப்பை வழங்குவதற்கு ஆயத்தமாக இருப்போம். சில காரியங்கள் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், அது மனதுக்கு வேதனையாக தான் இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள், நம்முடைய எத்தனை பாவத்தை அவர் தம்மேலே சுமந்தார், நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்திருக்கிறாரே. நரகத்திற்கு தகுதியான நம்மை அவர் பரலோகத்தின் புத்திரர்களாக மாற்றியிருக்கிறாரே. நம்ம எவ்வளவு தூரம் நம்ம இறங்கி போக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்திய 18ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதமான ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும் என்று அங்கே கேட்ட பொழுது ஆண்டவர் சொல்கிறார், 7 தரம் அல்ல, 70 தரம் மட்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் மன்னித்துக் கொண்டே இருங்கள். 7 to the power of 70. எத்தனை முறை வேணாலும் மன்னிக்க ஆயத்தமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அங்கே ஒரு அற்புதமான உவமையை சொல்றாரு பாருங்க. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரனிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்ற ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின பொழுது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அவன் சொல்றான், தாழ விழுந்து வணங்கி ஆண்டவரே இடத்தில் பொறுமையாயிரும், எல்லாத்தையும் கொடுத்து தீர்க்கிறேன்னு சொல்கிறான். ஊழியக்காரன் மனம் இறங்கி விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். 10,000 தாலந்து, 10,000 பெரிய தொகை, அது பெரிய தொகை. ஆனால் அந்த ஊழியக்காரன் தன்னிடத்தில் கடன்பட்ட ஒரு மனுஷன், அவன் இவனிடத்திலே 100 வெள்ளி பணம் தான் கடன்பட்டிருக்கிறார். அவனை தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்திலே பொறுமையாயிரும், எல்லாத்தையும் கொடுத்துடுறேன் என்னை அவன் வேண்டிக் கொண்டானான். அவனோ சம்மதியாமல் போய் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கமளவும் அவனை காவலில் போடுவித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அங்கே சொல்கிறார் 33, நான் உனக்கு இறங்கினது போல நீ உன் உடன் வேலையாருக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்தியாரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனார், என் பரமபிதாவும் இப்படியே செய்வார் என்று சொல்கிறார். பாருங்க, 10,000 தாலந்து 100 வெள்ளி பணம். இது ரேஷியோ என்னன்னு சொன்னால் 1:6 lakhs, 1 6 லட்சம். ஒரு 0 மட்டும் கூட போட்டிங்கன்னா 10 60 லட்சம், 100 6 கோடி. எப்படின்னு வைத்துக்கொள்வோமே, 6 கோடி கடன் பட்டிருக்கிறான், மன்னித்து விட்டுட்டான். 6 கோடி நீ தரவே வேண்டாம்ப்பா மன்னிச்சுட்டான். ஆனால் என்ன ஒருத்தர் 100 ரூபா தான் கடன் பட்டிருக்கிறான். அந்த ரேஷியோ அதான் 1:6 lakhs. 100 ரூபா கொடுத்தவன்ட்ட கடன் பட்டவன்ட்ட பார்த்து தொண்டையை நெரிச்சு கட்டாயம் கொடுக்கணுங்கிறான். எவ்வளோ அநியாயம் பாருங்க. ஆண்டவர் ஏன் சொல்கிறாருன்னா, நமக்கு ஆண்டவர் மன்னித்த அந்த கடன் நம்மால் செலுத்தவே முடியாது. அந்த பாவ கடன் நம்மளால் செலுத்தவே முடியாது. அந்த பெரிய கடனை கர்த்தர் நமக்கு மன்னித்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்திலே மக்கள் செய்கிற காரியங்கள், மக்கள் நமக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள்லாம் அது ஒன்றுமே கிடையாது. நம் நரகத்திற்கு போக வேண்டியவர்களை கர்த்தர் நம்மை பரலோகத்தின் பிரஜைகளாக மாற்றியிருக்கிறார். நீங்களும் நானும் மன்னிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம் மற்றவர்களை மன்னிக்க முடியாவிட்டால் கர்த்தர் வந்து நம்மை பார்த்து, இவ்வளோ மன்னித்தனே, நீ மன்னிக்க முடியாவிட்டால் நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய நிலைமை இன்றைக்கு என்ன?
நம்முடைய நிலைமை எப்படி ஆகும்? சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு? மனப்பூர்வமாய் மன்னியுங்கள், உறவுகளை சரி செய்யுங்கள். பவுல் அப்போஸ்தலன் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே சொல்கிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். உங்கள் மன்னியாமையின் நிமித்தமாக, கோபத்தின் நிமித்தமாக, எரிச்சல் நிமித்தமாக பிசாசு உங்களுக்குள்ளாக வந்து குடிகொள்வதற்கு இடம் கொடாதிருங்கள். மன்னியுங்கள், உறவுகளை சரி செய்யுங்கள். ஆகவே 3 காரியத்தை இன்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதலாவது தேவ ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்குங்கள், உள்ளான பரிசுத்தத்தை நாடுங்கள். மூன்றாவதாக முதலாவது உறவுகளை சரி செய்யுங்கள். மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னியுங்கள், ஒப்புரவாக வேண்டியவர்கள் ஒப்புரவாகுங்கள், சமாதானத்துக்கு ஏதுவான காரியங்களை செய்யுங்கள், உடைய உறவுகளை சரி செய்யுங்கள். தேர் ஆல் கிறிஸ்டியன் ப்ரையாரிட்டிஸ். உறவுகள் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையில முன்னுரிமை வைக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சற்று யோசித்து பார்ப்போம். இந்த காரியங்களின்படி நம்ம வாழ்க்கை இருக்கிறதா? இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் முன்னுரிமை கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இவைகளை செய்யும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அங்கீகரிக்கிறார், நம்முடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார், நம்முடைய காணிக்கைகளை அங்கீகரித்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஒருபோது கைவிட மாட்டார். அவரை உண்மை உத்தவமாக அவருடைய வசனத்தின்படி வாழ அர்ப்பணிக்கப்பட்டவர்களை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவர் நல்லவர். பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளிலும் கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களோடு நீ பேசினபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் செய்ய எங்களுக்கு நீ கற்றுத்தாங்க, கிருபை தாங்கப்பா. முதலாவது உம்முடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீ மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே நோக்கங்கள், சிந்தைகள் இன்றைக்கு அநேக நேரங்களில் உலகத்துக்கு அடுத்த காரியங்கள் இருக்கிறது. தேவ ராஜ்யத்தை குறித்து நாங்கள் யோசிக்க, ராஜாவை தேட, ராஜாவின் நீதியை நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை போல் எங்களை மாற்றுவீராக. உள்ளான பரிசுத்தத்தை எங்களுக்கு நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளி தோற்றத்துக்கு நாங்கள் பரிசுத்தமானவர்கள் போல காட்சி அளிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா மாய்மாலங்களையும் கர்த்தர் மன்னிப்பீராக. என்னுடைய இருதயத்திலே உண்மையை கர்த்தர் தருவீராக, இருதயத்திலே பரிசுத்தத்தை தருவீராக. ஆண்டவரே, எங்களுடைய மாய்மாலங்களை கர்த்தர் மன்னித்து இருதயத்தை சுத்தமாக்கி எங்களை சுத்தமுள்ளவர்களாக மாற்றும். ஆண்டவரே, எங்களுடைய உள்ளான வாழ்க்கை ஒரு சுத்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கட்டும். சுத்தமான ஒரு இருதயத்தை எங்களுக்குள்ளாக நீ சிருஷ்டிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய உறவுகளை சரி செய்ய கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லாரோடும் சமாதானமாக இருக்க, எல்லாரோடும் நல்ல உறவிலே காணப்பட, மன்னிக்க வேண்டியவர்களுக்கு மன்னிக்க ஆண்டவர் எங்களுக்கு தேவையான கிருபையும் பலனையும் பரலோகத்திலிருந்து நீ தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சொந்த பலத்தினாலே சிலரை மன்னிக்க முடியாது ஆண்டவரே. எங்களுடைய சொந்த பலத்தினாலே சில காரியங்களை எங்களால் சரி செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் வல்லமை எங்களுக்கு தருவீராக. புறவாகுதலை நாங்கள் வாஞ்சிக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, முதலாவது செய்ய வேண்டிய காரியங்களை நாங்கள் செய்ய உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. திருச்சபை மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும். ஆன்லைனில் இந்த ஆறுதல் இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ ஆசீர்வாதமும் சமாதானமும் எல்லாரோடும் தங்கியிருக்கட்டும். இந்த வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருப்பதாக. காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.